அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு லஞ்ச் காம்போ உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். சரி, அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். லஞ்ச் காம்போன்னொன்னா தடாபுடால்னு ஏதாவது செய்ய போகிறேன்னு நினைக்காதீங்க. சும்மா ஒரு சாம்பார் 2 பொரியல் செய்ய போகிறேன். சரி, என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம அரிசியை நல்லா கழுவிக்கலாம். சோறு சமைச்சிடலாம். இப்போ லஞ்ச் காம்போக்கு நம்ம பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். தின் ஸ்லைசஸ் பண்ணிவிட்டு வறுக்கிறது. இதில் முழுசாக தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே நம்ம இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கினால் போதும். அழுக்கை நீக்கிட்டு நல்லா அலசிக்கணும். இப்படி பண்ணிக்கணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், 2-3 தண்ணியில் நல்லா அலசிக்கிட்டேன். பளிச்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதே கிழங்கு. இது நம்ம வெட்டின பின்னாடி இன்னொரு தடவை அலசிக்கணும். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு சாப்பிங் பிளேட் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக நறுக்கணும். அதுக்காக பிளேட்டில் வச்சு நறுக்கணும். இந்த சாப்பிங் பிளேட் பார்த்திங்கன்னா நம்ம viha.online இருக்குது. இது நம்ம செய்ய வைக்கிறது. இப்படி 2 துண்டுகளாக நறுக்கிடுங்க. இந்த உருளைக்கிழங்கை இப்படி தின் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணணும். இப்படி வெட்டினதை எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. இப்போது நறுக்கியதை மறுபடியும் அலசிக்கலாம். 2 தடவை அலசினா போதும். இந்த கிழங்கு இப்போ வறுத்துடலாம். ஏன்னா இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ், டைம் ரொம்ப எடுக்கும் வறுக்கிறதுக்கு. அதனால் நம்ம அரிசி வச்ச உடனே இந்த கிழங்கு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூட தேவைப்படும். ஏன்னா கிழங்கு எப்போவுமே வறுக்கிறது நம்ம எண்ணெயில் தான் வறுப்போம் இல்லையா, அது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுமே சீரகம் போட்டுக்கோங்க. இதில் இப்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போலவே நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாது. ஆனால் ஆசையாக இருக்குது உருளைக்கிழங்கு சாப்பிட்ணுன்னா இப்படி பண்ணிக்க வேண்டியது தான். பெருங்காயம் பொரிஞ்ச உடனேயே நம்ம மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள். கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கணும். அதனால் கொஞ்சம் நல்லா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஏன் எண்ணெயிலேயே போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நல்ல நிறத்தை கொடுக்கும். அதுக்காக இப்படி எண்ணெயில் போட்டு பண்ணியிருக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய கடாய் வச்சுருக்கேன். கடாயே நிரம்பிடுச்சு. இப்போ உங்களுக்கு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது பாருங்கள், வறுத்த பின்னாடி கொஞ்சம் தான் இருக்கும். இது நம்ம எவ்வளோ செஞ்சு வச்சாலும் குழந்தைங்க இன்னும் இருக்கான்னு கேட்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் என்ன பிங்க் கலரில் இருக்குது உப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிமாலயன் ராக் சால்ட் பொடி பண்ணியது. இது நம்ம viha.online இதுவும் இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், நம்ம மல்லித்தூளும் இப்போ சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூன், அதனால் இவ்வளோ போடுறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப குட்டி ஸ்பூன். இதை நல்லா இப்போது திருப்பி போட்டு சிம்மில் வச்சு நல்லா நம்ம மூடி போட்டு வச்சிடணும். அந்த மூடியில் இருக்கக்கூடிய தண்ணினாலேயே இது வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மூடி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அடுத்தது சாம்பார் செய்கிறதுக்கு போயிடலாம். முதல்ல பருப்பை வேக வச்சுருக்கேன். பருப்பு என்ன இப்படி இருக்குது, தோல் இல்லாமல் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இது பூச்சி மருந்து எதுவும் சேர்க்காமல் உற்பத்தி செய்த பருப்பு. நேரடியாக விவசாயிகள்கிட்டேருந்து வாங்குகிறோம். நம்ம viha.online இந்த பருப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பருப்பை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். மற்ற சாம்பாருக்கும் இதுக்கும் எவ்வளவு சுவை வித்தியாசம் ஏற்படுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப சுவையாக இருக்குது. என் கணவர் இதில் சாம்பார் செஞ்ச பின்னாடி சொல்லிட்டார், இனிமேல் இந்த பருப்பு தான் வாங்கணும் அப்படின்னு. அவ்வளோ நல்லாயிருக்கு. இது நம்ம viha.online கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த அலசின பருப்பில் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்தது கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு ஆப்ஷனல் தான். வேணுங்கிறவங்க சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பட் இந்த காலத்துக்கு, இந்த கொரோனா காலகட்டத்தில் பூண்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இல்லையா? அடுத்தது பாருங்கள், நம்ம இந்த குழம்புல போடக்கூடிய காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இது கீரை தண்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். உடம்புக்கும் நல்லது இல்லையா?
மொட்டை மாடி தோட்டத்திலேருந்து கீரை ஆய்ந்த பின்னாடி இது தண்டு கீரை ஆஞ்ச பின்னாடி இந்த தண்டு கிடச்சிது. இதில் முருங்காயும் இருக்குது. இந்த முருங்காயும் நம்ம மொட்டை மாடி தோட்டத்திலேருந்து எடுத்தது தாங்க. நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்தாலே ஒரு தனி பெருமை, தனி மகிழ்ச்சி இல்லையா? அதுவும் பூச்சி மருந்து அடிக்காதது, நம்ம கண்ணு முன்னாடி விளைஞ்சது. அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க, உடல் குளிர்ச்சிக்கு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம வீஹா சாம்பார் பொடி ரொம்ப சுவையாக இருக்கும். சாம்பார் பொடி வாங்காதவங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இதுலேயே அரிந்த கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 கீரிய மிளகாய், பச்சை மிளகாய் தான் பாருங்கள் சிகப்பாயிருச்சு, பழுக்கலை இன்னும், நம்ம தொட்டியில் தான் வளர்ந்தது இதெல்லாம். அடுத்தது வேலையை சுலபமாக்க நான் தக்காளியை இதிலேயே அரைச்சி ஊற்றிடுவேன். இதை நம்ம ஒரு 5 விசிலில் எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே 5 விசிலில் தான் எடுப்பேன். அடுத்தது கொத்தவரங்காய் பொரியல் செய்ய போகிறேன். இது என்ன கொத்தவரங்காய் பொரியல் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? சரி, இந்த கொத்தவரங்காய் பொரியலுக்கு நான் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கடாயும் அடுப்பில் வச்சுட்டேன், சூடாகிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நான் தாளிக்க பயன்படுத்துகிற எண்ணெய் தேங்காய் எண்ணெய். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம பாருங்கள், உருளைக்கிழங்கு அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, அது பாட்டுக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. வேகட்டும், அதற்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போது பெரட்டி போட்டுடலாம். இப்போது உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், 4 பக்கமும் நல்லா பரப்பி வச்சுட்டு இது ஃப்ரை ஆகிறதுக்கு சிம்மில் வச்சு விட்டுடுறேன். கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறதுக்கு நம்ம கடாய் வச்சுருந்தோம் இல்லையா, எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் கடுகு போட்டிருக்கேன், பொரியட்டும். இதில் கொத்தவரங்காயை சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் நம்ம வீஹா சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன சாம்பார் தூள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது உப்பு நல்லா கலந்து விடுங்க. இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது, அது கடைசியில் சேர்க்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணுங்கள், தண்ணியை தெளிச்சிட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். காய் சாம்பாரெல்லாம் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், அப்பளம் வடம் எல்லாம் பொரித்து வச்சிடலாம். இப்போது கொத்தவரங்காய் பொரியல் பார்க்கலாம். தண்ணி ஆல்மோஸ்ட் சுண்டிருச்சு. நிறத்தை பார்த்தா வெந்துருச்சுன்னு தோணுது. இப்போ இதில் என்ன தெரியுமா, கடைசியில் இன்னொரு பொருள் சேர்க்கணும்னு சொன்னேன்ல, அது என்னென்னா துளியூண்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொத்தவரங்காய்க்கும் இந்த கரம் மசாலாக்கும் அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். பொதுவாகவே இந்த கொத்தவரங்காய் வேண்டாம் துவர்க்குதுன்னு சாப்பிட மாட்டாங்கல்ல, இப்படி செஞ்சு பாருங்கள், நீங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். இப்போது கொத்தவரங்காயை நான் அடுப்புலேருந்து எடுத்துடுறேன், பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இப்போ வந்து நம்ம வீஹா வெங்காய வடகம், எனக்கு ரொம்ப ஃபேவரேட், இது ரொம்ப பிடிக்கும், அதை பொரிக்கிறேன். எல்லா வடகுமே நம்ம வீஹா.ஆன்லைனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வீஹா வல்லாரை அப்பளம் பொரிக்கலாம். மூலிகையால் செய்யப்பட்ட நிறைய அப்பளங்கள், பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் நாங்கள். நிறைய மூலிகை பொடி இருக்குது, சுத்தமானது, போய் பாருங்கள். பிள்ளைங்க அப்பளம் இல்லாமல் சாப்பிட்றதில்ல, அதில் நீங்கள் மூலிகையோடு கலந்தது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லையா? இது போன்றது கொடுங்க. வல்லாரை மூளைக்கு ரொம்ப நல்லது இல்லையா, அதனால் நம்ம மூலிகை அப்பளமெல்லாம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதை நீங்கள் சுட்டும் கொடுக்கலாம். நான் கொஞ்சமான எண்ணெய் தான் போட்டிருக்கேன், அதனால் சீக்கிரத்தில் உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. என்ன நிறையா நம்ம எண்ணெய் பழசு சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் இன்றைக்கி இந்த எண்ணெய் பயன்படுத்திட்டு இன்றைக்கி சமையலுக்கே முடிச்சிடணும் இந்த எண்ணெய்ன்றதுக்காக இப்படி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். சாம்பாருக்கு வேக வச்சது பாருங்கள், பருப்பும் முத்து முத்தாக வெந்திருக்கு. இது இப்படி அழுத்துனிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். தனித்தனியாக பிரிஞ்சு தெரியுது பாருங்கள் பருப்பு. காய்கறியும் பக்குவமாக வெந்திருக்கு. அடுத்தது நம்ம சாம்பார் தாளித்து கொட்டிடலாம். அடுப்பில் வாணலி வச்சு இப்போ நான் அப்பளம் பொரிச்சேன்ல, அந்த எண்ணெயை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன்.
எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டேன், பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் பெருங்காயத்தூள் இப்போவும் சேர்க்கலாம், பிறகும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் பாதி இப்போ சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பிறகு சேர்த்துக்கிறேன், நல்ல மணமாகவும் இருக்கும். அப்போது இதில் வெந்த பருப்பை நம்ம கொட்டிக்கலாம். இது சிம்னி ஆன் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ புகை தெரியாது. சிம்னி ஆன் பண்ணால் புர்ருன்னு சத்தம் வருது இல்லையா, அந்த சத்தத்தில் நான் பேசுகிறது கேட்காது. இப்போ இதில் என்ன பண்ணலாம், நம்ம மீத காய்களை சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய் சேர்க்குறேன் இதில், நம்ம மொட்டை மாடி கத்திரிக்காய், அதுவும் ஆர்கானிக் கத்திரிக்காய். மாங்காயும் சேர்க்குறேன், நம்ம வீட்டு மாங்காய் தான் இதுவும். ரெண்டுமே ஒரே நேரத்தில் போட்டுக்கலாம், பக்குவமாக வெந்திருக்கும். இதில் நான் இப்போ புளி தண்ணி சேர்க்கலை, ஏன்னா மாங்காய் சேர்க்குறேன் இல்லையா, அதனால் சேர்க்கலை. இதில் நார்மலாக நம்ம பயன்படுத்துகிற உப்பு சேர்க்குறேன், ஏன்னா இப்படியும் அப்படியுமா நம்ம சாப்பிட்ணும். நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த உப்பு ஒரு தடவை, அந்த உப்பு ஒரு தடவை, ஒவ்வொரு பதார்த்தத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கலந்து விட்டுட்டு என்ன பண்ணலாம், காய் வேகணும் இல்லையா, மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நம்ம எவ்வளோ போட்டோம், கொஞ்சோண்டு ஆயிடுச்சு. இந்த மசாலாவெல்லாம் நம்ம சுரண்டி எடுக்கணும், அதுதான் சுவையே தரும். மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம ஃப்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு வறுபட்டது போதும், பக்குவமாக இருக்குது. இந்த அளவில் எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இப்போ அடுப்பை விட்டு இதை இறக்கிடுறேன். சாம்பார் பாருங்கள், பக்குவமாக வெந்துருச்சு. காய்கறி எல்லாம் நம்ம போட்ட கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் வெந்துருச்சு. இப்படி சாம்பார் எளிமையாக செய்து பாருங்கள். இது ஹோட்டல் சாம்பார், வீட்டு சாம்பார், அப்போ கிராமத்தில் செய்கிற சாம்பார் எல்லாமே கலந்து ஒரு கலவையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எளிமையாக லஞ்ச் காம்போ செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். இதையே நாம் பிரம்மாண்டமாக பரிமாறும் பொழுது இவ்வளவா அப்படின்ற மாதிரி தோணும். இதுவே பாருங்கள், தட்டு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பரிமாறிக்கிட்டு நம்ம லஞ்ச் காம்போவில் என்னென்ன வச்சுருக்கோன்றதை முழுமையாக காமிக்கிறேன் பாருங்கள். நாம் செய்த முருங்கைக்காய் சாம்பார், நம்ம மொட்டை மாடி தோட்டத்து மாங்காய் மற்றும் கத்தரிக்காய், நம்ம தண்டுக்கீரையில் இருக்கிற தண்டு போட்டோம்ல அதையும் போடுறேன். இது ஒரு கிண்ணம் நல்ல கெட்டி தயிர், இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். மாவடுன்னொன்னா நம்ம viha.online மாவடு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ஆஹாஹா அவ்வளோ ருச்சியாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொட்டேட்டோ கறி, இந்த பொட்டேட்டோ கறி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது கொத்தரங்காய் பொரியல் செஞ்சோம் இல்லையா, அதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொத்தரங்காய் பொரியல் செஞ்சால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரணம் அது ஸ்பைஸியாக இருக்கும், அதில் கரம் மசாலாலாம் போட்டு வித்தியாசமாக செஞ்சுருக்கோம் இல்லையா அது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம், வடாம் பொரிச்சோம், வெங்காயம் வடாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம விஹா மாவடு. அடுத்தது சுட சுட சாதம், சோறு, தமிழில் நல்ல தமிழில் சொல்லணுன்னா சோறு. இந்த சோறு நான் ஏன் கடைசியில் வைக்கிறேன்னா, அது ஆறிடக்கூடாதுன்றதுக்காக கடைசியில் பரிமாறுறேன். இதுலேயே கொஞ்சம் நம்ம விஹா பசு நெய்யை போட்டு சாப்பிடுங்க. ஆஹா, நெய் போடாமல் சாம்பார் சாதமாகுது இல்லையா, நெய் போட்டு சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்கும். இதில் சிலர் நினைக்கலாம் ரசமெல்லாம் இல்லையே அப்படின்னு. நிறைய வச்சா பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது இருந்ததுன்னா இன்றைக்கி திருப்தியாக அதை சாப்பிட்ருவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு இந்த வத்த குழம்பு அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு கொஞ்சம் ரசம் வச்சேன்னா அதை சாப்பிடுவாங்க. ரசமும் இருந்து சாம்பாரும் வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. 3 ரவுண்டெல்லாம் போக மாட்டேங்கிறாங்க. குழம்பு ஒரு ரவுண்டு, ரசம் ஒரு ரவுண்டு, தயிர் ஒரு ரவுண்டு போக மாட்டேங்கிறாங்க. 2 ரவுண்ட்லேயே முடிச்சிடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் ரசம் வச்சுக்கல. இதில் ரசம் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தியோ ரோட்டியோ ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எளிமையாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் லஞ்ச் காம்போ தாலி பார்த்தோம். இது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். புதிதாக சமையல் அறையில் நுழையிறவங்களுக்கு இது ரொம்ப பெருசாக தெரியும். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக தான் சமையல் அதிகமாக செய்து காமிப்பேன். நம்ம யூடியூப் வியூவர்ஸ் சிலர் கமெண்ட்ஸில் வந்துக்கிட்டு இந்த ரெசிபி செஞ்சு காமிங்க, அது செஞ்சு காமிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கட்டாயம் சீக்கிரத்தில் உங்களுக்கு எல்லா பதிவுகளும் தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள்,
கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.